அனைவருக்கும் வணக்கம். யசோதா கண்ணன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தா மஞ்சள் பூசணிக்காயில் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். பாயாசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டி. இதை செஞ்சோம்னா எதில் செஞ்சோன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆல்ரெடி நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டு ஒரு கெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க எதில் செஞ்சீங்கன்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியல. கேரட்டுன்றாங்க, சுரக்காய் பாயாசம்ன்றாங்க. அப்புறம் நான் மஞ்சள் பூசணிக்காயில் பண்ணதுன்னு சொன்ன பிறகு தான் நம்பினாங்க. பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் பூசணிக்காய் 1 கப், சர்க்கரை, பால் 1 கப், தேவையான அளவு முந்திரி, ஒரு 25 பீஸ் பாதாம், நெய், கொஞ்சம் தேங்காய் திருவல், திராட்சை, வெள்ளரி விதை, 3 ஏலக்காய் சர்க்கரையில் பொடிச்சு வச்சுருக்கேன். நல்ல உள்ளங்களுக்கு அன்பான வேண்டுகோள், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க பாயாசம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் பூசணிக்காவே ஏற்கனவே தோல் சீவி நல்லா கழுவி வச்சுட்டேன். இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி குக்கரில் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது கடாய் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் கூட விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முதல்ல முந்திரி போட்டுக்கலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முதல்ல முந்திரி வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஒரு 25 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாதாம், அதையும் போட்டுடலாம். முந்திரி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ லேசாக கலர் மாறி வருது முந்திரி. இப்போ திராட்சையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், துருவன தேங்காவை கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி பாதாம்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போது அதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கடாயை அப்படியே வச்சுட்டு இந்த வெள்ளரி விதையை, நெய்யெல்லாம் தனியாக விட வேண்டாம் இதுக்குன்ட்டு, அந்த இருக்கிற நெய்யிலே அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சும்மா லேசாக வறுபட்டால் போதும். இதை உடனே மாற்றிடலாம் வேறு ஒரு தட்டுக்கு. அப்படியே விட்டால் தீஞ்சு போயிடும். பூசணிக்காய் குக்கரில் வச்சுருக்கேன். அது இன்னும் விசில் வரல. இப்போ 3 விசில் வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிக்கலாம். வெள்ளரி விதை அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க இந்த பாதாம், முந்திரி, இந்த தேங்காயை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு குறைப்பாக அரைச்சின்னு வந்துடணும் ஆறின உடனே. இப்போ குக்கர் 3 விசில் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வெந்துடுச்சு. அது அப்படியே ஒரு கரண்டி போட்டு நல்லா மசிச்சிடணும். அந்த தண்ணியை கொஞ்சம் அப்படி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா மசிச்சிடணும். அப்படியே
அந்த பூசணிக்காய் பத்தை தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சிடணும். கரண்டிலே நல்லா மசிச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி மசிச்சு நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிடணும். பூசணிக்காய் துண்டுகள் எங்கேயுமே தெரியக்கூடாது. நல்லா மசிச்சிடணும். இந்த மாதிரி மசித்ததுனால இதை பார்த்துட்டு இது அப்படியே துருவன மாதிரி இந்த மாதிரி கேரட் மாதிரி இருக்கவே அவங்க கேரட் பாயாசமானு கேட்டாங்க. அவங்களால பூசணிக்காய் பாயாசம்னு கண்டுபிடிக்க முடியல. நல்லா மசிச்சாச்சு. இப்போ நல்லா மசிச்சாச்சு. இதில் எடுத்து வச்சுருக்க பால் 1 கப்பு அப்படியே விட்டுடலாம். திக்கான பால் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே கலந்துடணும். அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக இருந்தாவே நல்லாயிருக்கும். பத்தலைனா கூட அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்ச சர்க்கரை அதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம்ல வறுத்த முந்திரி பாதாம்லாம் அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு அதிலிருந்து நான் திராட்சை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரை பண்ணதில் திராட்சை, 4 முந்திரி, வெள்ளரி விதை எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டோம்னா தான் இந்த பாயாசம் ருசி எடுத்து கொடுக்கும். இது திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்சியெல்லாம் அலசிட்டு அந்த பால் கப்பு எல்லாம் அப்படியே அலசி அதை விட்டுடணும். ஏலக்காய் பவுட்ரு பண்ணது இந்த பாதாம் முந்திரி கொரகொரப்பாக தான் இருக்கணும். இப்போ மறுபடியும் இதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வச்சிடணும். இப்போ இந்த பூசணிக்காய் தண்ணி இருக்கு இல்லையா, அதையுமே ஊற்றிடலாம். நல்லா ஒரு 2 கொதி வந்துடணும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வேணும். 2 கொதி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாயாசம் ஒரு கொதி வந்துடுச்சு, போதும். அதோட கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஹெல்த்தியான பூசணிக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பூசணிக்காயில் பொதுவாக பொரியல், கூட்டு, சாம்பார் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் குழந்தைங்க அதிகமாக அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருக்குமே பொதுவாக உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த மஞ்சள் பூசணிக்காய், சுவையான மஞ்சள் பூசணிக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக எடுத்து சாப்பிட்டோம்னா பூசணிக்காய் கீர் ரெடி ஆகிடும். நன்றி, வணக்கம்.